மனசலாயோ மனசலாயோ மனசலாயோ. நான் ரோட்ல டான்ஸ் ஆயினுக்குற. என்னடா பெரிய மச்சின திட்டுற? ரோட்ல என்ன கூத்தா ஆயினுக்குற? அறிவுக்குதான் உனக்கு. டேய் தலைவர் பாட்டு மனசலாயோ பாட்டு பாடுங்கிறாடா. எது நீ பண்ணது ஏன்னா சொல்ல போற வை விட்டு ஆடியா. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். விஷம் நான் சொன்னா விஷம் சொன்னேன் அப்படி திட்டிட்டு போற. மண்டை பொழுதுக்கும் ஒழுங்கா பேசு. டேய் நான் காத்தவரா, எனக்கு இன்னொரு பேருக்கு தெரியுமா? என்ன இன்னொரு பேரு சொல்லு கேப்போம். பிஞ்சு கண்ணா. பிஞ்சு கண்ணாவா? ஏய் காமெடி பீஸா பா. கொஞ்சம் கூட மதிக்காம பேசுது. நடா உங்க வீட்டுல பணம் மண்ணாக்கியமா இருக்கு போதே, அப்படியே போயிட்டு வரா. அந்த ஆள் கத்துவாண்டா. நடா பீஸ் சம சோகமா வந்து சைக்கிள்ல சாயுதா. பிஞ்சுக்கண்ணா வாங்கப்பா, நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். என்ன நீ என்ன சோகமாக்குறா? ஒரு தொம்மோ துண்டு பையனை மதிக்க மாட்டேன்னுப்பா. அதான் உன் ஃபீலிங்கா? ஹிந்தி கண்ட பேரை சொல்லி கூட மதிக்க மாட்டான்பா. அதான்பா எனக்கு. நீ வருத்தப்படுத்த வாஸ்தவம் தான். சரி நாங்க சொல்ற மாதிரி பண்ணினா உன்னை எல்லாரும் மதிப்பாங்க. பண்றியா? என்ன பண்ணும்? கெட்டப்ப சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும்டா. நான் ரெடி, நீங்க ரெடியா? பிஞ்சுக்கண்ணா நாங்க ரெடி, நீ ரெடியா? நான் எப்போ ரெடி, நீங்க ரெடியா? நாங்க போட போற அடி நீங்க வாடி. பாப்பா என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். இந்த மாதிரி பண்ணணும். நீங்க பண்றோம். குமரேசா இந்த மூஞ்சி எப்படி பார்த்தாலும் காமெடி தானே இருக்குதா? மூஞ்சி காமெடியா இருக்கலாம், பேரு சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சொல்றேன் கேளு. இருந்தா அது ஒருத்த வர அவன்கிட்ட சொல்லு. தம்பியா இங்க கொஞ்சம் வாப்பா. என்னப்பா இவரை பார்த்தா எப்படி இருக்குது? நடிகர் விஜயகுமார் மாரி இருக்காரு. ஓ நாட்டாம விஜயகுமார சொல்றியா? அந்த மாதிரி தான் இருக்குது மூஞ்சி. அது ஊருப்பா டயரா இல்ல ஒன்னும் அப்படி தெரியலையா? பேரு கேட்டா பயப்படுவோன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பேரு சொல்லு தல, உன் வீரமான பேரை சொல்லு, பயப்படுறானா இல்லையான்னு பாக்கலாம். பிஞ்சு கண்ணா. பிஞ்சு கண்ணாவா? என்ன ஏய் நான் பயப்பில்லையா? நோ காமெடி பீஸ் மாரி இருக்குது. இதை பார்த்து எப்படி பயப்பட முடியும்? ஐயா நீ ஆயாதா நீ போடா. இப்படித்தான் யாருமே பயப்பட மாட்டேன்றாங்க. கோபாலே குட்ரா அந்த மைய. Get up, change. இப்போ உன்னை பார்த்தா பயப்படாத ஆளே இருக்காது. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். பிஞ்சு கண்ணா. இப்போ யாராவது மடக்குறேன் எப்படி பயப்படுறாங்கன்னு பாரு. தல ஆட்டோ வருது, போய் உன் ரோடி தனத்தை காட்டு. ரவுடி தானமானா? யோ போய் மிரட்டு, பயப்படணும் அவங்க. மாமூலு கேளு. அப்படியா சொல்ற? நான் பாத்துக்கிறேன். வாடா நம்ம அப்படி போயிடலாம். ஆட கரும் புச்சவன வண்டி முன்னாடி வந்து ஜட்டி போடாம காலை தூக்குறியாடா? ஐயோ மறந்துட்டேனா, சாரிப்பா. சி என்னடா இந்த ஆள் எடுக்கும் போது இப்படி பண்றான்? யோ என்னத்தியா வந்து காலை தூக்குன? இது என்ன நெத்தில? பிஞ்சு கண்ணா. பிஞ்சு கண்ணாவா? அதே என் நெத்தில எழுதி வச்சிருக்க? பயப்பட மாட்டேன்டாமா. நம்மள கோத்துறான் பாரு. இன்னும் அவனுங்க திரும்பிக்கிறானுங்க. யோ அங்கனா பாத்து நிக்கிற, இங்க பேசியா? ஏய் நான் பயங்கர ரவுடி. மாமல் கூட ரவுடியா? அது நீயா? பயங்கரமா சிரிக்கிறாடா. ஒன்ன போய் ரவுடின்றாங்க. ஏம்பா என்னப்பா அவரை பார்த்து சிரிக்கிற? அவரு பயங்கரமான ரவுடிப்பா. பயங்கரமான ரவுடி. தம்பி டெய்லியும் ஒரு வீட்டாண்ட அரை மணி நேரம் அமுச்சு வச்சனா இவருக்கு நான் சம்பளமா 5000 ரூபாய் தரேன். 5000 ரூபாவா? எதுக்கு? அது ஒண்ணு இல்லப்பா, எங்க வீட்டாண்ட இருக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு இவரை காமிச்சு ஜோக் பண்ணி வசூல் பண்ணி அதுல உங்களுக்கு தரேன்ற.
இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குது. ஏன்னா பிஞ்சுக்கண்ணா போறியா? இன்சல்ட் பண்றீங்க நீங்க, அவனை இன்சல்ட் பண்றான். பணம் வருதுல போயேன். நேவர், நான் ரவுடி. ஐயோ, இதுதான் உங்ககிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்சது. டேய், நான் டெரரால ரவுடிடா, சிரிக்காத. ஐயோ தெய்வமே, நான் இது போல வாய் விட்டு சிரிச்சு மாசம் பல வருஷம் ஆகுதியா? ஏம்பா இவன் தான் ரொம்ப கிண்டல் பண்ற, கோவம் வந்துச்சுன்னா அவள்தான். ஐயோ, என்னால தாங்க முடியல. காலையில இருந்து ஓட்டின சவாரி காசு. ஆனா இந்த நீ புண்ணு அதை வச்சுக்கினா காசு ஏன்னா பிஞ்சுக்கண்ணா பயங்கரம்னா. என்னை வச்சு காமெடி பண்றீங்க நீங்கெல்லாம். தம்பி, என்னால சிரிப்பு அடக்க முடியல. அங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு உட்கார வச்சனா வசூல அள்ளிலாம் பாத்துக்க. டேய் இது கட்டணி வச்சுதானே இருக்குது. எனக்கும் அதான் சரின்னு படுது. தம்பிங்களா, என்னால சிரிப்பு அடக்க முடியலடா. வரட்டுமா பிஞ்சு கண்ணு, வரட்டுமா? அப்படியே பாத்துட்டே போறேனா? எல்லாம் என்ன சிரிக்கிறாங்க. காசு வந்துச்சு பாத்தியா? இந்த மூஞ்சி வச்சு பண்ணுங்க நான். நோ சொல்றத கேளுனா, வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும். என்ன பண்ண சொல்றீங்க? கோயிலாண்ட போறோம், பார்க்காண்ட போறோம், பீச்சாண்ட போறோம், துண்ட போறோம், பணத்தை அள்ளுறோம். ஏவா, உங்களை எல்லாரையும் சிரிக்க வைக்க கூட்டின்னு போறேன். ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தேன், சரியா? போனாட்டம் வருது. ஐயோ கும்பலா வருது. பாருங்க இவர்தான். சிரிங்க. பேர் சொல் அப்பதான் கலெக்ஷன் ஆல முடியும். பிஞ்சு கொன்னா. ஏமா சிரிச்சிட்டீங்களா எல்லாம்? போலாம். ஐயோ யாரு வர சம்பாதிக்கிறாங்க உன்னை வச்சு. பிஞ்சு கண்ணு தூக்குடா. 70% சொன்னீங்க முதலாளி. நான் சொல்ல முதலாளி, இவன் தான் முதலாளி சொல்லிட்டான். 70%ஓட 10% எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஆஃபரா தானே, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. மக்களே, மறக்காம பணமட்ட 10 ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி 10% கேஷ்பேக்க கேட்டு வாங்குங்க. சார் ஒரு வெடி கூட வெடிக்காம இருக்காது, தரமா இருக்கும் சார். அண்ணே இது மட்டும் ஆஃபர் இல்லண்ணே, இன்னும் நிறைய இருக்கு நம்மகிட்ட. வேற என்ன பாக்குற? 5000 ரூபாய்க்கு மேல வெடி வாங்கினா ஒரு பேக் ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துறேண்ணே. சூப்பரா. 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கினா ஒரு பேக்கு அதோட ஒரு 60 ஷாட் வேற ஃப்ரீயா தரோம்னே. ஐயோ இது டபுள் சூப்பரா. ஏம்பா என்ன ஆப்பருக்கு மேல ஆப்பர் குத்துங்கிற, என்ன தாமா உன் கதை? நாங்களாம் வியாபாரம் பண்ணத்தான் வானாவா? அண்ணே தரமான வெடியை வச்சு நியாயமான முறையில விற்பனை பண்ணுங்க, நீங்களும் வியாபாரம் கரெக்டா பண்ணலாமே. ஏன்பா எல்லாரும் 5000 10,000 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது, கொஞ்சம் கம்மி ரேட்டு வாங்குறதுக்குலாம் எப்படிப்பா? பண்ணிக்கலாம்னே, 3000 ரூபாய்க்குள்ள வெடி வாங்கிக்கலாம். அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குதா? 3000 ரூபாய்க்கு நான் கொடுப்பாங்க, அவர் சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆஃபர் கேட்டுக்கிறீங்க. அண்ணே 3000 ரூபாய்க்கு இருக்குண்ணே. 3000 ரூபாய்க்கு என்னப்பா ஆஃபர்? அண்ணே 3000 ரூபாய்க்கு நம்ம கடையில பில்லு அடிச்சாலே போதும். உங்க பேரை சீட் எழுதி போட்டு குழுக்கள் முறையில 10 பேத்துக்கு 32 இன்ச்சு LED டிவி கொடுக்கலாம்னு இருக்கோம். LED டிவியா? பட்டாசு இங்கதான் வந்து வாங்கணுமா இல்ல நம்மளே அமுச்சு வச்சிருவோமா? அதையும் சொல்றீங்க முதலாளி. அவசியமே இல்ல, அவங்க என்ன பட்டாசு வேணும் நம்மளுக்கு போன் மூலியமா சொன்னாலே போதும், நம்மளே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம் அவங்களுக்கு. முதலாளி அதான் நம்ம வெப்சைட் இருக்குல்ல, அதுல கூட போய் அவங்க பட்டாசு செலக்ட் பண்ணிக்கலாம்ல. ஆமாண்ணே, நம்ம பாக்கியாகிராக்கர்ஸ்.com வெப்சைட்டே இருக்கு, நீங்க அந்த லிங்க் செலக்ட் பண்ணி கூட அதுலயே நீங்க வெடி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பா இப்பதான்பா கரெக்டான இடத்துக்கு வந்துக்கிறான். முதலாளி தீபாவளிக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது, இவ்வளவு சீக்கிரமே பட்டாசு வாங்கிடுவாங்களா? இப்பவே புக் பண்ணாதான் அவங்களுக்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ள நம்ம அனுப்ப முடியும். அதனாலதான் 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கேட்டீங்களாப்பா? இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது, எல்லாரும் போன் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுங்க. பாக்கியா கிராக்கர்ஸுக்கு கால் பண்ணுங்க, இந்த வருஷ தீபாவளிய சிறப்பா கொண்டாடுங்க.